திரு அருள்வளன் அரசு கலையுலக சொல்வேந்தர் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சசி சார் சொன்ன மாதிரி தான் நானும், எனக்கு பேசலாம் தெரியாது, எழுத மட்டும் வரும், கேள்விகள் நல்லா கேட்பேன். ஓகே, நான் கிட்டத்தட்ட ஒரு 1800 நேர்காணல்கள் எடுத்திருப்பேன். திமுக ஆட்சி வந்த பிறகு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இன்டர்வியூ எடுத்தேன். ஒரு மணி நேரம் இன்டர்வியூ எடுத்தேன். கிட்டத்தட்ட 4 முறை அழுதாரு கலைஞர் அவர்களை பத்தி பேசும் பொழுது. அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இன்டர்வியூஸ் எடுக்கும்போது நிறைய முறை அவங்கள நான் அழ வச்சிருக்கேன். யார்கிட்ட என்ன வருமோ அது எனக்கு ஒரு கண்டென்ட்டா எனக்கு எடுத்துக்க தெரியும். ஆனா தமிழுக்காக ஒரு மனுஷன் அழுதுருக்காரு. சசி சார் சொன்ன அந்த ஆங்கர் நான் தான் நினைக்கிறேன். தமிழுக்காக ஒரு ஆசிரியர் அழுந்திருக்காரு அப்படின்னா அது ஐயா கதிரவன் அவர்கள் தான். தமிழை பற்றி பேசும்பொழுது தமிழ் சார்ந்த ஒரு நேர்காணல்ல அப்படியே நான் அந்த சொல்லும் பொழுது அந்த தமிழ் கணம் எப்படி இருக்கும், அப்படி இந்த தமிழ் அந்த கர்வம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஐயா கதிரவன் அவர்கள்ட்ட நான் பார்த்தேன். நோண்டி கேள்விகள்லாம் கேட்ட சொன்னாங்க இல்லையா. நான் எப்போதுமே அரசியல் சார்ந்து சமூகம் சார்ந்த கேள்விகளை கேட்பேன். ஆனா ஐயா கிட்ட அந்த தமிழ் சார்ந்த கேள்விகள் கேட்கும் பொழுது தமிழ் சார்ந்து நம்ம நேர்காணல் எடுத்தா வியூஸ் போகலாட்டி மேனேஜ்மெண்ட்ல கூப்பிட்டு கேள்வி கேட்பாங்களே, உன்னால இந்த மாசம் இத்தனை வீடியோஸ் போகல, உன்னால லாஸ் அப்படின்னா ஹெச்ஆர் கேள்வி கேட்பாங்களே, இதை கமர்ஷியலா கொண்டுட்டு போய் இதை எப்படியாவது இந்த நேர்காணல ஹிட் பண்ணிடணும், வியூஸ் அதிகமா காட்டிடணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் கொஞ்சம் கமர்ஷியலா தான் கேள்வி கேட்டேன். அந்த கமர்ஷியல் கேள்விகள் எல்லாமே எனக்குள்ள இருந்த அந்த தமிழ் ஐயப்பாடுகள் சொல்லுவாங்கல்ல, அது சார்ந்த கேள்விகள் தான். அதெல்லாம் யூடியூப்ல சுமாரா போனாலும் ஐயா கதிரவன் அவர்களை கலாட்டா மீடியால 3 இன்டர்வியூ எடுத்தேன். 3மே மில்லியன் வியூஸ் போனுச்சு. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அண்ணன் நீலகண்டன் அவர்கள் சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில தமிழ் சார்ந்த விஷயங்கள் கம்மியா இருக்கும். ஏன்னா அப்படி ஆர்வங்கள் அதிகமா இருந்தா யூடியூப்ல அதிகமா வியூஸ் போயிருக்கும். ஃபேஸ்புக்ல தான் போகுதுன்னா ஒரு மிடில் ஏஜ்க்கு அப்புறம் அந்த ஆடியன்ஸ் தான் ஃபேஸ்புக்ல இருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்களும் அதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி அது மாதிரி விருது சார்ந்து ஐயா பேசும் பொழுது சொன்னேன், நான்லாம் என்னங்க ஐயா பெருசா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க நிறைய விஷயங்களை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. ஆனா எங்களுடைய அன்றாட வாழ்வியல சில விஷயங்களை நான் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படின்னா தமிழறிவுமணி ஐயா கிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். போன் நம்ம எடுத்துட்டு ஹலோ அப்படின்மால, நான் அவரை எப்ப முதல்ல பார்த்தோன்னா அன்னையில இருந்து நானும் சொல்ல மாட்டேன், வணக்கம் அப்படிதான் சொல்லுவேன். என்னைய பார்த்தும் சில பேர்ல கத்துக்கிட்டாங்க, ஓ பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாம் இருந்தது. தெரிஞ்ச நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா மட்டும்தான் கேஷுவலா பேசுறது. மற்றபடி யாரும் எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர் யார் போன் பண்ணா கூட வணக்கம் சார் அப்படி சொல்லிதான் என்னுடைய உரையாடலை தொடங்குவேன். இப்படிதான் தமிழறிமணி ஐயா அவருடைய அந்த தமிழ் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன். அதே மாதிரி அந்த நீலகண்டன் அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 30 பக்கங்களாவது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம மீடியாவில இருக்கோம், படிச்சுக்கிட்டே இருக்கணும். யார் எதை பத்தி பேசினாலும் அதோட அடிப்படையான விஷயங்கள், அதாவது ஒரு லைன் சொல்லுவாங்கல்ல, அதாவது நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மள இந்த போட்டி உலகத்துல புதுப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த அதை பெரும்பாலும் நான் கடைபிடிக்கிறேன். கொஞ்ச நாள் அது கடைபிடிக்க மாதிரியான சூழல் அமையல, பெரும்பாலும் அதை கடைபிடிக்கிறேன். இது எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில இதை பின்பற்றினாலே அண்ணன் சொன்ன மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை ஆட்களும் புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி நான் நிறைய வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ் தமிழர்கள்ட்ட எல்லாம் நிறைய இந்தியா வரும்பொழுது, சென்னை வரும்பொழுதுலாம் நான் நேர்காணல் எடுத்திருக்கேன். அவங்க கூட எல்லாம் பேசும்பொழுது எனக்கு பொறாமையா இருக்கும். ஏன்னா அது பேசக்கூடிய அந்த தமிழ் இருக்குல்ல, நிஜமாலுமே கதிரவன் சார்ட்ட எவ்வளவு தூரம் அந்த தமிழ் கனம் இருக்கும், அதை விட 2 மடங்கு 3 மடங்கு அவங்க கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த தமிழ் மண்ணுல அவங்க இல்லைல்ல, ஊரை விட்டு எல்லா சொந்த பந்தெல்லாம் விட்டு எங்கேயோ போய் இருக்கிறாங்க. ஒரு 10 நாள் தான், 1 மாசம் தான் வெளிநாட்டுல இருந்து அவங்க இங்க வராங்கன்னா அந்த தமிழ் பற்ற அப்படி காட்டுவாங்க, அவ்வளவு அழகா இருக்கும். அதையும் சொல்லுவாங்க, இன்னும் இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க, நாங்க மலேசியால இருந்தாலும் தமிழ்ல தான் பேசுவோம், ஆஸ்திரேலியாவில இருந்தா தமிழ்ல தான் நாங்க வீட்டுல பேசிப்போம் அப்படிலாம் சொல்லும் பொழுது பொறாமையா இருக்கும், நம்மளால இதெல்லாம் முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அதே மாதிரி தொலைக்காட்சியில காமெடியா பேசக்கூடிய தம்பதிகள் கூட இங்க தமிழ் அப்படின்னு சொன்னோன்னே எப்படி சொல்றது, அந்த அந்த பயபக்தின்னு சொல்லுவாங்கல்ல, அது சார்ந்து ரொம்ப அழகா தன்மையா பேசிட்டு போயிட்டாங்க. அதுல கூட நகைச்சுவை கலக்கல.
சசி சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் டீன் ராஜான்னு ஒருத்தர் இருக்காப்புல அவர் தான் எனக்கு ஒரு அறிமுகப்படுத்தி வச்சாரு. எனக்கு லைஃப் ஸ்டைல் ஒரே மாதிரியா இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் தேவைப்படுது, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் பொழுது ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு 4:30 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்கு, அட்டன் பண்றியா அப்படின்னு சொன்னான். சரிடா அட்டன் பண்றேன் அப்படின்னு சொல்லி, புதுசா இருக்கே அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே இருந்திருக்கேன். அப்படி நானும் ஒரு 3 மாசமா 4 மாசமா அந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணேன். முதல் நாளே புத்தகங்களை பத்தி பேசுறாரு. என்ன புதுசா இருக்கு, புத்தகங்களை பத்தி பேசுற எல்லாரும் தூக்கம் வரும், ஆனா காலைல 4 மணிக்கு 4:30 மணிக்கு எழுப்பி புத்தகங்களை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஒரு 3 மாசம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் சூழல் சரியா அமையல, மன்னிச்சிருக்கேன். ஓகே, சொல் வேந்தர் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. இதுல பேசி ஒரு சில நிமிடங்களாவது இந்த தலைப்புல நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். வேறு சொற்கள் வரும்போதுதான் மேய்ச்சோட வெங்கடேசன் போல நிறைய விஷயங்கள் எனக்கு நான் தெரியாத, என்னால தெரிஞ்சுக்க முடியாத நிறைய விஷயங்கள் எனக்கு சொன்னாங்க. நான் எப்போதுமே சின்ன பசங்களா இருந்தா கூட அவங்க கிட்ட இருந்து ஏதாவது கத்துக்க முடியுமா, அவங்க கிட்ட நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு எப்போதுமே நான் யோசிப்பேன். ஒரு குட்டி பாப்பா கூட்டிட்டு வந்தா கூட அந்த மழலை மொழியில நம்ம ரசிக்கிற மாதிரி அவங்க கிட்ட ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு மாதிரி நான் பேச்செல்லாம் கொடுப்பேன். சோ அந்த மாதிரி தோழர்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. தமிழ்ல இந்த வேர்ச்சொற்கள் அப்படிம்பாங்க. இப்ப இந்த படத்துல அந்த ரா மெட்டீரியல் இதை வச்சு இதுல இருந்து இதை தயாரிக்க முடியல சொல்லுவாங்களே, அது மாதிரி நிறைய உலக மொழிகளுக்கே அந்த ரா சொற்கள் பெரும்பாலும் தமிழ் மொழியில தான் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சொன்னாங்க. சமீபத்துல ஏதோ எடுத்த ஒரு ஆய்வுல 440 சொற்றம் அந்த வேர் சொற்களை தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல 240 வேர் சொற்கள் தமிழ்ல இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிற மொழிகள் பெரும்பாலும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. குறிப்பா அந்த வே இருக்குல்ல, அந்த வார்த்தை எல்லாம் சொல்லி எனக்கு நிறைய விஷயங்கள் போதிச்சாங்க. வேனா மறைக்கிறது, அந்த வார்த்தையை வச்சு வேலினா மத்த விஷயங்கள் தெரியாம மறைக்கிறது, வேட்டி நம்ம உடம்ப மறைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேறு சொற்கள் அவங்க சொன்ன விஷயங்கள். அதே மாதிரி நான் ஒரு விஷயம் படிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சிறியார் பெரியார், சிறியவர் சிறிய பெரிய, சிறிய அப்படிங்கிறதுக்கு பெரிய ரீ வரும், பெரிய அப்படிங்கிறதுக்கு சின்ன ரீ வரும். இது என்னடா தமிழுக்கு அந்த சோதனை, இதெல்லாம் காரணம் இல்லாம எப்படி அதெல்லாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது சில கதைகள்லாம் நானும் அதை பத்தி படிச்சேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது, இந்த இடத்துல சொன்னா அது பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எப்படி சிறிய அப்படிங்கிறதுக்கு பெரிய ரீயும், பெரிய அப்படிங்கிறதுக்கு ஏன் சின்ன ரீயும் போட்டிருக்காங்க அப்படின்னா, எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு சின்ன புத்தி இருக்கும். அதனால எல்லாரையும் பார்க்கறதுக்கு பெரிய மனுஷனா நம்ம நினைச்சிடக்கூடாது. அதனால அதுக்கு பெரியங்கிறதுக்கு சின்னரி, சிறிய அப்படிங்கிறதுக்கு எதுக்கு பெரியரி அப்படிங்கிற ஒரு கேள்வியில, சிறிய என்னதான் இந்த நம்ம மேடையில இருக்கிற மாதிரிதான் 2 தம்பிகள் மாதிரிதான், என்னதான் சின்ன பசங்களா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்கும். அவன் இந்த ஆற்றலை அது சின்ன பசங்களா தான் இருக்கான், அவனோட உருவத்தை வச்சு நீங்க இடப்பட முடியாது, அவனுக்குள்ள ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கும். அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழ்ல தான் இந்த மாதிரியான வார்த்தை விளையாட்டு, இந்த வேர் சொற்கள்லாம் எப்படி நம்ம தமிழ்நாட்டுல பிறந்தது, நம்ம தமிழ் தாய்மொழியா கொண்டதெல்லாம் நம்ம நிஜமாலுமே புண்ணியம் பண்ண ஒரு விஷயமா இருக்கும். இந்த பெரிய சிறிய அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். ஊரை விட்டு வேற ஊருக்கு போன ஒரு தம்பதிகள் திடீர்னு அந்த மனைவி இறந்து போயிடுறாங்க. அவர் போயிட்டு மாதிரி இந்த ஊருக்கு வந்த இடத்துல என்னோட மனைவி இறந்துட்டாங்க, கை செலவுக்கு ஏதாவது காசு கொடுத்தா என்னோட மனைவி அடக்கம் பண்ணிட்டு ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஊர்லயே பெரிய வீடு, அந்த வீட்டை பார்த்துட்டு தான் உள்ள போய் உதவி கேட்கிறாரு. எந்த தெரு, எந்த ஊரு, என்ன இப்படி எல்லாம் ஏமாத்த கிளம்பிட்டீங்களா அப்படி இப்படின்னு ஒரு கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரோட மனைவி இல்லைங்க, ஏதோ ஒரு உதவி கேட்கிறாரு, ஏதோ அவசரம்னு கேட்கிறாரு, ஏதாவது ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்து விட்டுருங்க. நான் சின்ன வயசுல படிச்ச கதை இது. ஆக்சுவலி இந்த இடத்துல சொன்னா பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அப்படி சொல்லும்போது மனைவி பேச்ச கேட்காம, உனக்கு என்ன தெரியும், நீ கிச்சன்ல இருக்கிற, உனக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது, இப்படிதான் ஏமாத்தி நிறைய பேர் ஏமாத்த கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. போன வாரம் கூட மாரியம்மன் கோயில கூழ் ஊத்துறேன், கோயிலுக்கு நடந்து போறேன்னு சொல்லி 50 ரூபா 100 ரூபாய் வாங்கிட்டு போனாங்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது சும்மா அப்படின்னு சொல்லும்போது இவர் பேச ஒரு கட்டத்துல தேம்பி அழுகிறாரு. இல்லைங்க, உண்மையிலுமே என்னோட மனைவி இறந்துட்டாங்க, அவங்கள ஏதாவது சுத்தமா பணம் இல்லை, கொடுத்தீங்கன்னா சின்னதா ஏதாவது உதவியா இருக்குன்னு சொல்லும் பொழுது மனைவி பேச்சும் கேட்காம ஏதோ ஒரு இதுல பேசிட்டாரு. இல்ல
அவன் என்னை அவன் என்னை ஏமாத்த பாக்குறான், நான் இவ்வளவு பெரிய ஆளு, நான் ஏமாந்துருவனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனைவி பேச்சை கேட்காம அவன் மனைவி ஒரு மாதிரி அழைட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியுது இவருடைய சூழல், இவர் அழுத விதம், இவர் கேட்ட விதம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு திரும்ப திரும்ப நோண்டி நோண்டி கேள்வி கேட்கவும் அவர் போயிட்டாரு. பரவாயில்லைங்க, உங்க உதவி வேண்டாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா போயிட்டாரு. இந்த அம்மாவும் அழுதுகிட்டே போயிடுச்சு. உடனே அழுதுகிட்டே யாரோ ஒருத்தனுக்கு நம்ம நம்ம மனைவி நம்ம கிட்ட சண்டை போட்டு போயிட்டான்னு சொல்லி உள்ள போய் கேட்கிறாரு. எவனோ ஒருத்தனுக்கு நீங்க என்கிட்ட கோச்சிக்கிட்டு போற, சண்டை போட்டுட்டு போற, இப்ப எதுக்கு நீ அழுகுறன்னு கேட்கும்போது யார் யார்கிட்டமா நீங்க ஏமாறுறீங்க, அதான் போன வாரம் அந்த சொன்னீங்க ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அதெல்லாம் இல்ல அப்படின்ட்டு இவருக்கு அந்த கணவனா இருக்கிறவருக்கு ஈகோ எட்டி பார்த்துருச்சு. நான் நேர்ல போய் பார்த்துட்டு வரேன், நீ கூட வான்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் நான் வரல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, வேணா நீங்க போகணும்னு சொல்லியிருக்காங்க. நேர்ல போனவர் அவரு அந்த அடையாளம் சொன்னால இத்தனாவது தெரு, இந்த இடத்துல இங்கதான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன இடத்துல எல்லாம் நேர்ல போயிட்டு உண்மையுமே நடந்திருக்கு. ஆனா வீட்டுல மனைவி கிட்ட சொன்னா அது ஈகோ. ஆனா மனுஷன் போய் சொல்லியிருக்காரு. அதாவது அப்படிதான் ஒண்ணு இல்லவே இல்லை, அவன் ஏமாத்த பார்த்திருக்கா அப்படின்னு சொன்னாரு. அந்த ஊர்லயே அவர் தான் பெரிய மனிதர், பெரிய ஜமீன்தார் மாதிரியான ஒரு பெரிய ஆளு. ஆனா அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் பெரியக்கு சின்னதி அப்படிங்கிற ஒரு உதாரணம் சொன்னாங்க. சிறியக்கு ஏன் பெரியடின்னா அது சாட்சி உதாரணம் 2 பேரும் இங்க இருக்காங்க. இதுதான் சொல்வேந்தர் அப்படிங்கிற தலைப்புல விருது கொடுத்ததுனால இந்த சொல்ல வச்சு சின்ன விஷயங்கள் சொல்லிட்டு போறேன். அதே போல இன்னொரு விஷயம் சொல்றாங்க. நான் கதிரவன் சாரை முதல்ல பார்க்கும் பொழுது மீடியால இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு தலைவரையோ ஒரு ஒரு மனிதரை பார்க்கும்பொழுது நாங்க வேற மாதிரி பார்ப்போம், நீங்க வேற மாதிரி பார்ப்பீங்க. நான் கதிரவன் சாரை முதல்ல பார்க்கும் பொழுது என்னடா அந்த வீடியோல ஒவ்வொரு தெருதரா போய் போர்டுலாம் இந்த இடத்துல இந்த எழுத்து பிழை இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. நீங்க பாரதியோட கவிதையோட படிச்சுட்டு நீங்க நின்றுவீங்க. நாங்க இப்ப ரீசெண்டா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தென்காசி பக்கத்துல செல்லம்மாரோட சொந்த ஊருக்கு போயிருந்தேன். பாரதியாருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்ட பிறகு பாரதியார் இங்கதான் 1 வருஷம் இருந்தாரு, இந்த மலையில தான் உட்கார்ந்து இருந்தாரு, இங்க இந்த அல்சாட்டி எல்லாம் பண்ணுவாரு அப்படிலாம் சொல்லும் பொழுது நாங்க அதை கலவைக்கெல்லாம் ஜாலியா சொல்றேன். நம்ம கவிதைகளை படிச்சுட்டு நம்ம இது பண்றோம். ஆனா அவர்களும் ஒரு சின்ன ஒரு விளையாட்டுத்தனம் இருக்குல்ல, அந்த மாதிரி என்ன இந்த மனுஷன் ஆசிரியரா இருக்காரு, ரோட்ல போய் இந்த மிஸ்டேக் இருக்கு, இங்க மிஸ்டேக் இருக்கு, இந்த விவேக் சொல்ற மாதிரி கருத்து கந்தசாமிங்கிற மாதிரி அந்த ரோல் பாரதியார் மாதிரி ஒரு மினி வெர்ஷனா தான் கிண்டலா ஆக்சுவலி பார்த்தேன். ஆனா பார்க்க ஆச்சரியப்பட்டு போனேன். அண்ணன் அறிவுமதி சார் சொன்ன மாதிரி அண்ணன் அறிவுமதி எப்படி சினிமால ஒரு வார்த்தை கூட ஆங்கில வார்த்தையில் கலக்காமல் இன்னைக்கு வரைக்கும் சினிமா பாட்டு எழுதி கொண்டு இருக்கிறாரோ அந்த மாதிரி அங்கொன்று இங்கொன்றுமாகத்தான் தமிழுக்கும் அல்லது நல்லது செய்யக்கூடியவர்கள் நல்லவர்கள் கலைஞ்சு தனித்தனியாக இருக்கிறார்கள். அந்த வகையில தமிழுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு தான் அவர் எழுத்து பிழைகளை அடிக்கோடிட்டு சொல்றாரு. அவர் நான் கூட நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க, ஏதோ சுய விளம்பரம் போடுவாங்க. இல்ல அது அவரால் பொறுத்துக்க முடியல. அது அவருடைய இடத்துல அந்த பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கும் பொழுதுதான் அவருக்குள்ள இப்படி ஒரு எழுத்து பிழை இருக்கும் பொழுது ஒரு படத்தை கூட சொல்லுவாங்க, என்ன ஐ லவ் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, நீ கரெக்டா எழுதிட்டு வந்தாலும் நான் ஓகே சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரிதான் எழுத்து பிள்ளையில ஒரு மிஸ்டேக் பார்த்த உடனே அவரால் அதை பொறுத்துக்க முடியல, அது சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் மீதான ஆர்வம் அனைவருக்கும் வரணும், இன்னும் இது பத்தல குறைஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்னும் இது போய் சேரும் அப்படிங்கிறதுனாலதான் எங்களை போன்ற ஒரு சின்ன கடுகளவிலும் கடுகளவாக இருக்கக்கூடிய என்னை போன்றவர்களுக்கெல்லாம் அழைத்து விருது கொடுக்கிறார்கள். நாங்கள் அடையாளம் காட்டிக் கொண்டு இருக்கிறோம், தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய மனிதர்களை அடையாளம் காட்டிக் கொண்டு இருக்கிறோம். எங்களை கௌரவிப்பதன் மூலமாக நாங்கள் தமிழ் சார்ந்து இயங்கக்கூடியவர்களை இன்னும் மேலும் மேலும் அடையாளம் காட்டுவோம் அப்படிங்கிறது சாருடைய எண்ணமாக இருக்கலாம். உண்மையை சொல்ல போனா இந்த விருது எங்களுக்கு கொடுப்பதை விட நாம் எல்லோரும் சேர்ந்து கதிரவன் சாருக்கு கொடுப்பதுதான் சரியாக இருக்கும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அதற்காக சாருக்கு ஒரு கண்ணாடி போற்றி மகிழ்விக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு அருள்வளம் அரசு அவர்கள்.